Hello dear 12th standard students. So final day chemistry வந்து இருக்கு. நிறைய படிக்க இருக்கு. முக்கியமா எதை படிக்கிறது எதை விடுறது. நீங்க சொல்ற क्वेश्चंसலாம் வருமா மேம் அப்படிங்கற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு இல்லையா? So இந்த particular வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த क्वेश्चंस எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க 90 plus மார்க் 95 க்கு மேல கண்டிப்பா வந்து வாங்கலாம். சரியா? ஆனா நான் தர இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலயும் நீங்க ஒரு சாய்ஸ் வெச்சு படிச்சீங்க அப்படினா அது வந்து டேஞ்சர் ஜோன். சரியா? ஓகே. சோ இப்போ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க because இது உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோவா இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Don't skip this. என்னதுனா நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இன்னைக்கு நேத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கல. நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும் ஒரு மாசத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம வெறி கொண்டு படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. 9 ஹார்ஸ்ல 9 சாப்டர்ஸ்ல இருக்கிற 2 and 3 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணணுமா 9 hour மேரத்தான் வந்திருக்கேன். டைரக்ட் 5 மார்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணுமா குவார்ட்டர்லிக்கு அதுக்கும் நம்ம மேரத்தான் வந்திருக்கோம். இது எல்லாமே லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப்லேயே வந்து கொடுத்துருக்கேன். டாப் 10 ப்ராப்ளம் தான் என்னால படிக்க முடியும். 10 ப்ராப்ளமும் இருக்கு. எனக்கு யூனிட் வைஸ்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வேணும் அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் கம்பல்சரி கொஸ்டின் 30 கொஸ்டின் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். 30 2 மார்க் 3 மார்க். இந்த கம்பல்சரியிலேருந்து நமக்கு குவார்ட்டர்லிக்கு நாளைக்கு உங்க பேப்பர்ல கம்பல்சரி வரதுக்கான சான்சஸும் அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அது வித் பிடிஎஃபோட கொடுத்துருக்கேன். ஆர்கானிக் எனக்கு கஷ்டமா இருக்கா அப்ப அந்த ஒரு 50 ரியாக்ஷன்ஸ் ஆவது படிச்சுட்டு போங்க அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு 50 ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். எழுதி ஹேண்ட் ரிட்டன் ஃபார்முலா ஷீட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து வந்து நமக்கு யூ ஹாவ் த நேத்து நம்ம 5 சாப்டரை 3 மணி நேரத்துல நம்ம வந்து மேரத்தான் போனோம். கரெக்டா? 5 சாப்டர்ஸ் 3 hours மேரத்தான் போனோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 சாப்டர்ஸ் 3 hours நம்ம மேரத்தான் வரும். ஸோ கண்டிப்பா இன்னையுடைய மேரத்தான் செஷன்ஸ் 7 மணிக்கு ஆரம்பிக்கும். மறக்காம எல்லாருமே வந்து வந்துருங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு கூட விடாம படிங்க. இதுல பிராக்கெட்ல 2 3 போட்டிருக்கேன்னா அதெல்லாம் இன்னும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ நான் அப்படியே கொஸ்டின் சொல்றேன். இந்த வீடியோ கூடவே சேர்ந்து எதெல்லாம் படிச்சிட்டீங்களோ விட்டுருங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கலையோ அதை வந்து பேப்பர்ல நோட் பண்ணிட்டே வாங்க. சரியா? டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஆட்டோ ரிடக்ஷன்ல கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வந்து எழுதணும். மெர்க்குரி எழுதிருங்க. ஸ்மெல்டிங் ப்ராசஸ்னா என்ன? ரோல் ஆஃப் குயிக்லைம் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைட் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் டைப்ஸ் ஆஃப் ஓர் கேன் பி கான்சென்ட்ரேட்டட் பை ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் கிவ் எக்ஸாம்பிள் சல்ஃபைட் ஓர் ZnS PbS எழுதிடலாம். மான்ஸ் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல் இது வெறும் மான்ஸ் ப்ராசஸ்னு கேட்கலாம். ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல்னு சொல்லிட்டு கேட்கலாம். வேன் ஆர்கெல் மெத்தடும் இம்பார்ட்டன்ட். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் ஓர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வித் எக்ஸாம்பிள் அண்ட் டயக்ராம் இது வித் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். வித் டயக்ராம் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இது 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயனைட் லீச்சிங் ஆசிட் லீச்சிங் லீச்சிங்ல எல்லா ப்ராசஸுமே படிச்சுக்கோங்க. அதில் சயனைட் அண்ட் ஆசிட் லீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோஸ்டிங் கேட்டாங்கன்னா ரோஸ்டிங்னா என்ன? அதாவது பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம ஹீட் பண்றோம் ஒரு ஓர ஆக்சைடா மாத்த அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா எழுதிருங்க. சல்ஃபைட் ஓர்ஸ் தான் நம்ம ரோஸ்டிங் பண்ணுவோம் இல்லையா? சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரியாக்ஷனும் எழுதிருங்க. எல்லிங்கம் டயக்ராம்னா என்ன? எல்லிங்கம் டயக்ராம் உடைய லிமிடேஷன்ஸ். ஓகே. வேன் ஆர்கெல் மெத்தட் 4 வாட்டி கேட்டிருக்காங்க. இங்க பாரு நீ பார்த்ததுலயே வேன் ஆர்கெல் மெத்தடும் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸும் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து பாருங்க பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் 2 வாட்டி. எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம் 5 வாட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் 5 மார்க் கொஸ்டின்ல 4 வாட்டி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். அடுத்து கேங் அண்ட் சிலிக்காக்கு எக்ஸாம்பிளோட தரணும். யூசஸ் ஆஃப் ஜிங்க் நிறைய பேர் யூசஸ்லாம் எங்க கேட்க போறாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணுவீங்க. ஆனா கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து ரோல் ஆஃப் சிலிக்கா இந்த ரோல் கொஸ்டின் டெஃபினட்டா ஒன்று வரப்போகுது. செப்பரேஷன் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் அதாவது கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நமக்கு 4 ப்ராசஸ் இருக்கு. ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் கிராவிட்டி மேக்னெட்டிக் அப்புறமா லீச்சிங். இது 4லேருந்து ஒரு கொஸ்டின் எல்லா வருஷத்து கொஸ்டின் பேப்பர்லையும் கண்டிப்பா இருக்கும் இன்க்ளூடிங் இன் பப்ளிக் எக்ஸாம். அடுத்து ரோல் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் அதாவது இது புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ரோல் பேஸ்டு கொஸ்டின் அத்தனை வாட்டி நான் லைவ்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன். செம இம்பார்ட்டன்ட். ஒரு வார்த்தை எழுதினா 1 மார்க் அவ்வளவுதான். அடுத்து நிக்கல் ஜிர்கோனியம்லாம் நீங்க எப்படி வந்து ரிஃபைனிங் பண்ணுவீங்க படிச்சது தானே? என்னது நம்ம மான்ஸ் ப்ராசஸ் வேன் ஆர்கெல் மெத்தட். அடுத்து லிக்குவேஷன் அப்படின்னா வந்து என்னது? ஸோ டிஸ்டிலேஷன் லிக்குவேஷன்லாம் ரேரா தான் கேட்கறாங்க இருந்தாலும் பார்த்துக்கோங்க.
Chapter 2ல anomalous property அடுத்து பாத்தீங்க அப்படின்னா electronic configuration of p block elements ஏன் அதை பத்தி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு அப்புறமா uses of alum, preparation of potash alum, burnt alum இதுவும் வந்து பாத்துக்கோங்க. அப்புறமா decrease in the ionization enthalpy from aluminum ல thalliumல ஒரு marginal difference-ஆ இருக்கு, explain why. இந்த மாதிரி reasoning question-ஐ compulsory-ல கூட கேட்கலாம். Write a short note on zeolite is a 5 mark question. அப்புறமா uses of silicones 3 வாட்டி கேட்டிருக்காங்க. நீங்க நிறைய பேர் அந்த क्वेश्चन படிக்கலன்னு எனக்கு தெரியும், படிக்கலனா இப்ப படிச்சிருங்க. Explain the types of silicate and give examples. Uses of borax boric acid, borax இந்த யூசஸ்லாம் படிச்சுக்கோங்க. எதுக்கு எந்த யூசஸ்ன்னு பாத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. What is burnt alum? How will you prepare potash alum? So how will you prepare potash alum? Uses ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே क्वेश्चन 3 மார்க்ல கேட்கலாம். Inorganic benzene preparation இல்ல borazine preparation, borazole preparation கேட்கலாம். What happens when boric acid நீங்க ஹீட் பண்ணா என்ன ஆகும்? boric acid எப்படி நீங்க columnite ore ல இருந்து prepare பண்ணுவீங்க? preparation of boric acid. inert pair effect னா என்ன? 4 times கேட்டிருக்காங்க. inert pair effect question ரொம்ப 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 important. Okay? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா Fischer-Tropsch synthesis, uses of silicon tetrachloride. இதுல Fischer-Tropsch synthesis 3 வாட்டி கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Carbon monoxide is a reducing agent, book back ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Structure of carbon monoxide and carbon dioxide, McAfee process செம்ம இம்பார்ட்டன்ட்டா அலுமினியம் குளோரைடு preparation. Graphite and diamond பாருங்க 4 வாட்டி கேட்டிருக்காங்க, இது 5 மார்க் क्वेश्चन படிச்சிருங்க. Catenation வெறும் catenation கேட்டாங்கன்னா 2 மார்க். ஆனா catenation அதுக்கு அப்புறமா what are the basic requirements for catenation கேட்டாங்கன்னா அது வந்து நமக்கு 3 மார்க்ல கேட்பாங்க. சரியா? Structure of diborane 5 மார்க் क्वेश्चन 4 வாட்டி கேட்டிருக்காங்க. Action of water on diborane, ethyl borate test ரொம்ப இம்பார்ட்டன்ட். Electronegativity vary from boron to thallium. இந்த reasoning question ஆனா கம்பல்சரிக்கு இம்பார்ட்டன்ட். Necessary condition for catenation அதான் இது ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து கேட்பாங்க எப்பவுமே. What is catenation? Necessary condition சேர்த்து. How will you identify borate radical? இதுவே ethyl borate test ன்னு கேட்டாலும் borate radical கேட்டாலும் சேம் தான். Action of heat on boric acid, water gas equilibrium சம important. Chapter 3 போலாமா? So chapter 3ல phosphine act as a reducing agent. அப்புறமா structure நல்ல தயவு செய்து இந்த ஆக்சோ ஆசிட் ஸ்ட்ரக்சர்ல என்ன क्वेश्चन வேணா கேட்கலாம், கம்பல்சரியிலே கேட்கலாம். தயவு செய்து ஆக்சோ ஆசிட்ஸோட ஃபார்முலாவும் ஸ்ட்ரக்சரும் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1 and 2ல கண்டிப்பா படிச்சுங்க. இதோ பாருங்க இந்த எல்லா ஆசிட்ஸ்க்குமே இந்த ஆசிட்ஸ் இல்லாம வேற ஆசிட்ஸும் கேட்கலாம். அந்த ஒரு டேப்லெட் காலம் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, பாஸ்போரிக் ஆசிட் நான் சொன்னல ஆசிட்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். How will you prepare bleaching powder? Interhalogen compounds with example 4 வாட்டினா ரொம்ப ரொம்ப important. Properties of interhalogen compounds combine பண்ணி கூட கேட்கலாம். Structure of ammonia important. Preparation of phosphine by caustic soda. How will you prepare phosphine from white phosphorus? அதாவது phosphine-க்கு ரெண்டு preparation method இருக்கு, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப important. அடுத்து பாத்தீங்கன்னா give reason sulfuric acid ஏன் ஒரு dehydrating agent-ஆ வந்து இருக்கு. Dehydrating properties of sulfuric acid ரெண்டுமே ஒண்ணுதான் ஆன்சர். ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்து ஒண்ணுதான், ஆனா வேற வேற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஏன் fluorine வந்து more reactive than other halogen? book back ரொம்ப ரொம்ப important. Anomalous reason for the behavior of nitrogen. p block ஏன் anomalous-ஆ பிஹேவ் பண்ணுது? அதே ஆன்சர் தான். சரியா? high electronegativity, high ionization enthalpy, அதுக்கு அப்புறமா வந்து small in size and then non availability of d orbitals. அதான் ஆன்சர். Bleaching action of chlorine. Okay, oxidation state of இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு interhalogen compounds மாதிரி கொடுத்து அதோட oxidation states நமக்கு கேட்கலாம். and உங்க book backலயே வந்து complete the following reactions வந்து இருக்கும். அது ரொம்ப ரொம்ப important பாத்துக்கோங்க. molecular formula and draw the sulfurous acid, martial acid. இது compulsory இல்லடா, 2 வருஷம் கம்பல்சரியில கேட்ட ஒரு क्वेश्चन. இந்த क्वेश्चन sulfurous acid and martial acid நான் கம்பல்சரி லைவ்ல கூட சொல்லி கொடுத்திருக்கேன் வந்து. how chlorine is manufactured by Dacon's process. so Dacon's processல ரெண்டு ரியாக்ஷன் இருக்கும், அது ரெண்டுமே எழுத முடியுமான்னு பாருங்க. ஹோல்ம் சிக்னல் 3 வாட்டி கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஜிங்க் வந்து காப்பரை விட அதிகமா இருக்கு, ஏன்? இதுவும் வந்து நமக்கு கம்பல்சரியில கேட்ட ஒரு क्वेश्चन. ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அயோடின் இன் IF7 புக் பேக். ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு ரிப்பீட் ஆயிருக்கு. எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் ஆஃப் குளோரின் மேனுஃபேக்சரிங் இன் லார்ஜ் ஸ்கேல். அடுத்து பாத்தீங்கன்னா கோல்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹாட் சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்? 3 வாட்டி கேட்டிருக்காங்க, செம இம்பார்ட்டன்ட். எனி 2 யூசஸ் ஆஃப் குளோரின், யூசஸ் ஆஃப் ஹீலியம் பாருங்க 6 வாட்டி. ஜஸ்ட் இமேஜின் 6 வாட்டி கேட்டிருக்காங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். டேக்கன்ஸ் ப்ராசஸ் அப்படியும் கேட்கலாம், இல்லைனா டேக்கன்ஸ் ப்ராசஸ் மூலமா குளோரின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். சல்ஃபூரிக் ஆசிட் வந்து டைபேசிக், ஏன்? இது வந்து ஒரு 2 வாட்டி நமக்கு கேட்டிருக்காங்க.
ஓகே சோ இப்போ சாப்டர் 4 வாட் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படினா என்ன interstitial compounds with examples அதோட properties transition metal shows ஏன் alloy formation lanthanide contraction அதோட consequences effects okay potassium permanganate உடைய uses அதோட preparation 5 மார்க்ல கேட்பாங்க Ziegler-Natta catalyst and uses நம்ம நேத்து கூட லைவ்ல பார்த்தோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க magnetic moment based question கம்பல்சரியில வரும் இந்த ஒரு question அதாவது உங்களுக்கு இந்த electronic configuration எழுத தெரிஞ்சிட்டாலே நீங்க இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டை √n × n+2 ஃபார்முலா வச்சு ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் கம்பல்சரியில நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இத why do transition elements have compounds formation அதே ஏன் அது coordination complex ஃபார்ம் பண்ணுது சோ transition elements கேட்டாலும் d block elements கேட்டாலும் ரெண்டும் சேம் क्वेश्चन தான் ரெண்டுமே சேம் தான் ஆனா வேற மாதிரி கேக்குறாங்க அதையும் வந்து பாத்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா write a short note on chromyl chloride test okay it is a 5 வாட்டி கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் tabulate the difference between lanthanoids and actinoids வந்து 5 மார்க்ல 6 வாட்டி கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் what are the effects of lanthanide contraction 2 வாட்டி causes of lanthanide contraction 2 வாட்டி preparation of potassium dichromate 4 வாட்டி கேட்டிருக்காங்க and then lanthanum oxide and then hydroxides வந்து ரெண்டுத்துல எது more basic அப்படிங்கற question potassium dichromate அது திருப்பி ரிப்பீட் இந்த பாரு potassium dichromate னு கேட்கலாம் இல்லனா அதோட ஃபார்முலா கொடுத்தும் கேட்கலாம் from chromate 1 கேட்கலாம் இது ரெண்டும் ஒரே question தான் potassium dichromate ஓட question தான் சரியா ஆனா ரெண்டு விதமா கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஐயோ படிக்கல அப்படினு சொல்லிடாதீங்க அடுத்து chromium 3+ iron 2+ யார் வந்து stronger reducing agent அதேதான் இங்க பாருங்க chromium 2+ manganese 3+ மாத்தி கேட்கலாம் ஆனா எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் E0 வேல்யூவும் தெரிஞ்சா ஈஸியா ஆன்சர் பண்ண போறீங்க ஆனா பாருங்க அயான் வந்து மாறுது number of unpaired electron கண்டுபிடிக்க சொல்றாங்க டைட்டானியம் 3+ 2+ ஏன் டைட்டானியம் 4+ ன்னு கேட்டா ஒரு எலக்ட்ரானை எக்ஸ்ட்ராவா ரிமூவ் பண்ண போறீங்க அவ்வளவுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சா இதெல்லாம் ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம் இப்போ இது 1 2 3 அப்புறம் போன பேஜ்ல பார்த்த ஒரு क्वेश्चन இந்த மாதிரி அயான்ஸ் கொடுத்து கேக்குறதா கம்பல்சரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரான்சிஷன் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ஷோ பண்ணுது which is yesterday we saw 6th chapter one of the easiest chapter இதுல வந்து அப்படியே பார்த்தோம்னா ஷார்ட்கி டிஃபெக்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பிராக்ஸ் ஈக்குவேஷன் 2 வாட்டி கேட்டிருக்காங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் மெட்டல் எக்ஸஸ் மெட்டல் டெஃபிஷியன்சி அதாவது ஷார்ட்கி ஃப்ரெங்கல் மெட்டல் எக்ஸஸ் மெட்டல் டெஃபிஷியன்சி எஃப் சென்டர் இம்பியூரிட்டி டிஃபெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க பிராக்ஸ் ஈக்குவேஷன் n lambda which is equal to 2d sin theta அதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் என்னன்னு எழுத போறீங்க அவ்வளவுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் FCC 5 மார்க் தம்பி 5 மார்க்ல இது வந்து 3 மார்க்ஸ் இல்லனா 4 மார்க்ஸ்க்கு இது மட்டுமே தனி क्वेश्चना வந்து கேக்குறாங்க பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் FCC அத நீங்க டெரிவேஷன் பண்ணனும் அடுத்து பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் இதுல வேற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட வந்து கொடுக்கலாம் அந்த உங்க புக்ல ஸ்டார்டிங்லயே இருக்கும் அயானிக் சாலிட்ஸ் கோவேலன்ட் சாலிட்ஸ் மாலிகுலர் சாலிட்ஸ் போலார் மாலிகுலர் நான் போலார் மாலிகுலர் அந்த டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க டெட்ராஹெட்ரல் and octahedral voids உடைய டிஃபரன்ஸ் அவ்ளோ ஈஸியான ஒரு क्वेश्चन தான் இது புரிஞ்சிட்டா செம ஈஸி இது crystalline solids and amorphous solids கான டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க and packing efficiency of crystals define தான் இது வந்து 2 மார்க் क्वेश्चन தான் ஓகே classify the point defect ல என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வந்து இருக்கு and number of atoms present இந்த क्वेश्चन இருக்குல இது வந்து கம்பல்சரியில கேட்ட ஒரு क्वेश्चन simple cubic BCC and FCC unit cell அப்படிங்கிறது வந்து என்னது 2 மார்க் क्वेश्चन 4 மார்க் 4 வாட்டி கேட்டிருக்காங்க 7 types of unit cells ionic crystals ஏன் hard and brittle இருக்கு book back தான் reasoning important give any three characteristics of ionic crystals easy தான் coordination numberனா என்ன BCC க்கு எவ்வளவு book back easy Bragg's law கேட்டாலோ Bragg's equation கேட்டாலோ சேம் தான் தம்பி n lambda is equal to 2d sin theta போட்டு அந்த என்னென்ன வேல்யூஸ்க்கு என்னென்னன்னு எழுத போறீங்க அவ்வளவுதான் line defect okay isotropy and anisotropy அதாவது what is isotropy anisotropy னு கேட்கலாம் இல்லனா நம்ம இங்க பார்த்தோம்ல differentiate நமக்கு இங்க isotropy and anisotropy அப்படிங்கற மாதிரி நமக்கு கேட்கலாம் இதுவும் ஈஸி தான் ஓகே சரி இப்போ நம்ம நேரா 7th chapter நம்ம பார்க்கலாம் define molecularity order and molecularity characteristics of order of a reaction second order reaction வந்து நம்ம எப்படி வந்து அத வந்து நம்ம டபுள் பண்ணா என்ன ஆகும் reduce to half பண்ணா என்ன ஆகும் and factors affecting the reaction rate ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை என்னென்ன factors affect பண்ணும் ஆன்சர் வந்து அந்த சாப்டர்லயே லாஸ்ட்ல வந்து இருக்கு சரியா nature of the reactants concentration அப்புறமா temperature catalyst இதெல்லாம் வரும் அடுத்து ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா நமக்கு கம்பல்சரியில வரும்டா சோ தயவுசெய்து 7th chapter ப்ராப்ளம்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் நான் லைவ் கிளாஸ்ல கம்பல்சரியில சால்வ் பண்ணிருக்கேன் இது கம்பல்சரியில கேட்ட ப்ராப்ளம் இது ரெண்டுமே கம்பல்சரியில கேட்ட ப்ராப்ளம் ரெண்டுமே ஈஸியான ப்ராப்ளம் தயவுசெய்து பாத்துக்கோங்க ஓகே
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் தென் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் a reaction. தென் அகைன் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பப்ளிக்லயே 2 வாட்டி ரிப்பீட்டடா கேட்டாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஆர்டர் வெர்சஸ் மாலிகுலாரிட்டியோட டிஃபரன்ஸ் ஒரு 3 வாட்டி கேட்டிருக்காங்க. இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் 0 ஆர்டர் இல்லனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெண்டுத்துல ஒரு क्वेश्चन கண்டிப்பா வரும்டா. சரியா? தோ இங்கேயும் அதே 0 ஆர்டர் தான், அதே 0 ஆர்டர் தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி A to give ப்ராடக்ட்னு எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ரெண்டும் சேம் क्वेश्चन தான். சரியா? இது ஒரு 3 வாட்டி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒரு 3 வாட்டி வந்திருக்கு. ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சோ ரெண்டுமே ஈஸியா படிச்சிருங்க. நான் லைவ்லயும் சொல்லி கொடுத்திருக்கேன், இன்னைக்கும் சொல்லி தரேன். சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பாருங்க தம்பிங்களா, 8 வாட்டி 8 டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. half life of a reaction and then ஏன் அது வந்து இண்டிபெண்டன்ட்டா வந்து இருக்கு. இதுவும் புக் பேக் தான். ஈஸியான ஒரு क्वेश्चन நம்ம படிச்சிடலாம். So photochemical reaction between hydrogen and chlorine, collision theory, அப்புறமா இதுவும் நமக்கு புக் பேக்ல வருது இல்லையா, இது கம்பல்சரியில கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. ரஸ்டிங் ஆஃப் அயன், ரேடியோஆக்டிவ் டிஸ்இன்டிகிரேஷன், இவங்கெல்லாம் என்ன ஆர்டர்ல வருவாங்க அப்படின்னு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ், 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள், ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். இதுவும் ரிப்பீட் தான். டிஃபைனும் கேட்கலாம், டிஃபரன்சஸும் கேட்கலாம். ரெண்டுமே ஒன்று தான், அதை புரிஞ்சுக்கோங்க. எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? நிறைய क्वेश्चंस இருக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்றப்போ. ஆனா அப்படிலாம் கிடையாது. இதுல நிறைய क्वेश्चंस வந்து எப்படி இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். ஆன்சர் வந்து சேம் தான். சரியா? ஓகே. சோ 8th சாப்டர்ல நீங்க பார்க்கலாம், ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வந்து கேக்குறாங்க. pH இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா இதுக்கும் pH கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH அண்ட் pOH, ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா, பஃபர் இண்டெக்ஸ், பஃபர் கெபாசிட்டி. இதுல derive an expression for ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா அது வந்து 6 வாட்டி டெஃபினட்டா ஷியோர் ஷாட்டா இந்த 5 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். அடுத்து லீவஸ் ஆசிட் பேஸ்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். இது 5 மார்க் அளவுக்கே படிச்சிருங்களேன். 5 மார்க்ல இருந்து கூட்டி பண்ணி நீங்க 2 மார்க்குக்கு எழுதிக்கலாம். லாரி அண்ட் பிரான்ஸ்டட் ஆசிட்ங்கிறது என்னது, அண்ட் அரிஹீனியஸ் ஆசிட் அண்ட் பேஸ்னா வந்து என்னது. மொத்தம் 3 பேர் தியரி கொடுத்திருக்காங்க. அரிஹீனியஸை பொறுத்த வரைக்கும் ஆசிட் பேஸ்னா என்ன, பிரான்ஸ்டட் அண்ட் லாரியை பொறுத்த வரைக்கும் ஆசிட் பேஸ்னா என்ன, லீவஸை பொறுத்த வரைக்கும் ஆசிட் பேஸ்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கான லிமிடேஷன்ஸ், அவ்வளவுதான். கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் கண்டுபிடிக்கிறது வந்து கம்பல்சரியில கேட்பாங்க தம்பி. ரொம்ப ஈஸி. ஹைட்ரஜனை கொடுக்குதுன்னா அது ஆசிட், அது ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி என்ன இருக்கும், அதுதான் அதோட கான்ஜுகேட் பேஸ். இப்போ பாரு, HF வந்து ஹைட்ரஜனை கொடுத்துருச்சு, அதனால தான் F மைனஸ் தான் இருக்கு. அப்ப HF வந்து ஆசிட், அப்போ F அதோட கான்ஜுகேட் பேஸ். அப்ப இது பேஸ், அது அதோட கான்ஜுகேட் ஆசிட். அவ்வளோதான், அவ்வளோ ஈஸி இது. ஸோ சாப்டர் 8ல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் த சாலிபிலிட்டி எக்ஸ்பிரஷன். இந்த क्वेश्चन 4 வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதே சாலிபிலிட்டி எக்ஸ்பிரஷன்லயே Hg2Cl2 ஒரு 2 வாட்டி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஹெண்டர்சன் ஹசல்பர்க் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா அதுதான் நம்ம இங்க 2 வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல வந்து pH அண்ட் pOH கான டெரிவேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் பஃபர் சொல்யூஷனுக்கான டெரிவேஷன். ஓகே. அர்ஹீனியஸ் பொறுத்த வரைக்கும் ஆசிட் பேஸ்னா என்ன, லிமிடேஷன்ஸ் ஆஃப் அர்ஹீனியஸ். எக்ஸ்பிரஷன் ஃபார் ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இது நிறைய பேர் விட்டு வைப்பீங்க. காமன் அயான் எஃபெக்ட் ஒரு 5 வாட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 5 வாட்டி 6 வாட்டி क्वेश्चंसலாம் சம இம்பார்ட்டன்ட். நீங்க கண்டிப்பா படிக்கணும்னு அர்த்தம். இது ஒரு 2 மார்க் क्वेश्चन. சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னா என்ன, பஃபர் சொல்யூஷன்னா என்ன, டிஸ்டிங்விஷ் லீவிஸ் ஆசிட் அண்ட் பேஸ், இது டைரக்ட் 5 மார்க் क्वेश्चन. தென் இந்த ஒரு ப்ராப்ளம் அண்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய, அதான் நான் சொன்னேன்ல, இந்த क्वेश्चन ரொம்ப ரிப்பீட்டடா, முக்கியமா இது கம்பல்சரியில தான் அதிக வாட்டி கேக்குறாங்க. இந்த क्वेश्चन பாருங்களேன், pH கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உங்க புக்ல பேஜ் நம்பர் 11 நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம், விட்டு போயிடுவோம். அதுல இருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் கம்பல்சரி. ஓகே. அடுத்து ஒரு ப்ராப்ளம், தென் டிரைவ் ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். வெறும் ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு கேட்பாங்க. நவ் கம்மிங் டு த மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ஒரு சாப்டர், 11th சாப்டர். மேபி மிட் டர்ம்க்கு நீங்க கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய क्वेश्चंस மட்டுமாச்சு பார்த்துட்டு போங்க. ஓகே. டவுஸ் ப்ராசஸ், மெட்டாமெரிசம்னா என்ன, கோல்ப்ஸ் ரியாக்ஷன் 4 வாட்டி, சாப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன் 2 வாட்டி, அனிசோல் வித் HI, ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன், ரீமர் டைமன் ரியாக்ஷன், டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து கிளிசரால KHSO4, அதாவது இது வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் சொல்லியும் வந்து கேட்கலாம். How will you convert ethylene glycol to 1,4 dioxane? எல்லாம் சேம் தான், இதுவும் டீஹைட்ரேஷன் தான். ஓகே. எத்திலீன் கிளைகால் டு 1,4 டயோக்சைன். தோ பார், இப்படியும் கேட்பாங்க. எத்திலீன் கிளைகால் டு 1,4 டயோக்சைன்னாலும் அதுவும் என்னது, டீஹைட்ரேஷன் தான். கிளிசரால் டு ஆக்ரோலினும் டீஹைட்ரேஷன் தான். ஃபீனால் டு ஃபினாப்தலீன் தான் இந்த தாலீன் ரியாக்ஷன் சொல்லிட்டு நேமிங் ரியாக்ஷன், அதுதான் வந்து ஃபீனால் டு ஃபினாப்தலீன் கேட்டிருக்காங்க. How will you prepare TNG? இது வந்து என்னது, நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால், ட்ரைநைட்ரோ கிளிசரின், சாரி கிளிசரால்ல இருந்து வந்து எடுத்துப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷனும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம இந்த டாப் 50 ரியாக்ஷன்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன்.
ஆல்கஹால் அண்ட் ஃபீனால்கான டிஃபரன்சஸ் என்ன? 3 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர். டைஎத்தல் ஈத்தருடைய யூசஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைஎத்தல் ஈத்தர். இந்த கொஸ்டின் இருக்குல்ல, ஆல்கஹால் ஹேவ் ஹையர் பாயிலிங் பாயிண்ட், இதை வந்து கம்பல்சரியில கேட்பாங்க. இதான் நான் சொல்றேன், ரீசனிங் கொஸ்டினை கம்பல்சரியில கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஸ்கிரைப் த டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்திலீன் கிளைகால் வித். நம்பிங்களா? எத்திலீன் கிளைகால் வந்து அதோடைய டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். எத்திலீன் கிளைகால் அப்படிங்கிறது வந்து என்னது சாட்ல சொல்லுங்க. ஸோ ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கூட அது எப்படி டீஹைட்ரேட் ஆகும், சல்ஃபூரிக் ஆசிட் கூட அது எப்படி டீஹைட்ரேட் ஆகும், நான் டாப் 50ல லைவ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பிக்ரிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன் செம்ம இம்பார்ட்டன்ட். ஓகே, the only acid which doesn't have COOH group இல்லையா? அடுத்து விக்டர் மேயர் டெஸ்ட், லூகாஸ் டெஸ்ட், ரெண்டுமே செம இம்பார்ட்டன்ட். இதுல லூகாஸ் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாம இன்னைக்காச்சும் கிளாஸ் வந்து கவனிச்சிருங்க, அதுக்கு நான் தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து இது ரெண்டுமே ரிப்பீட் தான்டா, திருப்பி இது 3 கொஸ்டினுமே இது அப்படியே வந்து 3மே வந்து நேமிங் ரியாக்ஷன் தான். சாலிசிலிக் ஆசிட், அசோடை கப்ளிங் ஆக்ஷன், கோல்ப்ஸ் அண்ட் ரீமர்டைமன் ரியாக்ஷன் படிச்சிருங்க, அப்பதான் சாலிசிலிக் ஆசிட் அண்ட் சாலிசில் ஆல்டிஹைட் படிக்க முடியும். பிக்ரிக் ஆசிடுடைய ப்ரிப்பரேஷன். தென் பாருங்க, இது ரெண்டுமே வந்து கிளைகாலுடைய டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், இதுவும் கிளிசராலோட டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஃபீனால்ல இருந்து நீங்க ஹவ் இஸ் ஃபீனால் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் குளோரோபென்சீன், என்னது டவுஸ் ப்ராசஸ். அடுத்து ஐசோப்ரோபைல் பென்சீன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, புக் பேக் தான். தென் தாலின் ரியாக்ஷன், ஸோ தாலின் ரியாக்ஷன் தான் இந்த ஃபினாப்தலின். ஓகே, அடுத்து பாருங்க ஏபிசிடி டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இந்த ஏபிசிடி டைப் ஆஃப் ரியாக்ஷன்லாம் நான் தனியாகவே வந்து லைவ் வந்திருக்கேன். இது டைரக்டா நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க. அப்படியே பாருங்க இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயுமே நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் இட் இஸ் அ ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன் ரியாக்ஷன். ஃபீனால் அண்ட் எத்தனாலுடைய டிஃபரன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். வில்லியம்ஸ் அண்ட் ஈத்தர் சிந்தசிஸ், கப்ளிங் ரியாக்ஷன், அதான் அந்த அசோடை கப்ளிங் ரியாக்ஷன் தான் இங்க கேட்டிருக்கிற இந்த அசோடை கொஸ்டின். மாறி இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் ரியாக்டன் கொடுத்துட்டு ஆரோ மார்க் போட்டு ப்ராடக்ட்பாங்க, சம்டைம்ஸ் வந்து அந்த ரியாக்ஷனோட பேரை கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் அந்த ரியாக்ஷன்ல என்ன பண்றோம்னு கேட்பாங்க. அதனால தான் நீங்க புரிஞ்சு படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியாக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன், யூரோட்ரோபின், கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன், இந்த 3 கொஸ்டினை மட்டுமாச்சு 12th சாப்டர்ல படிங்க. என்னால 12th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கூட படிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் இந்த 3 கொஸ்டினை படிங்க. என்னது கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன், அப்புறமா யூரோட்ரோபினோட ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசஸ் படிச்சுக்கோங்க. டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன், டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக், இது தியரி கொஸ்டின் தான், இதுல வந்து இது ஈக்குவேஷனே கிடையாது. லாக்டிக் ஆசிட் எப்படி எத்தனால்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ரோசன்மன் ரிடக்ஷன், பென்சாயின் கண்டென்சேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் திருப்பி ரிப்பீட் தான், அப்ப 3 + 2 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கேண்டிசாரோ ரியாக்ஷனோட மெக்கானிசம் 3 வாட்டி. ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், கிளெமென்சன் ரிடக்ஷன், அதாவது நேமிங் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் தான். கிளெமென்சன் ரிடக்ஷன்ல இருந்து நீங்க எப்படி 2-methyl propane ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, HBZ 𝐂𝐻𝐵 ரியாக்ஷன் சொல்லி கேட்கலாம். எப்படி நீங்க ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், அசிட்டோன் எப்படி ஹாலோஃபார்ம் அண்டர்கோ பண்ணனும்னா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் தான் அது. Again aldol condensation, malachite green from cinnamic acid from benzaldehyde, இது compulsory question, நான் compulsoryல வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். அடுத்து test for aldehyde, uses of aldehyde, formula என்ன அதோட uses, Popoff's rule, Stephen's action naming reaction, malachite green dye. So தயவு செய்து இந்த எல்லா naming reaction படிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப safe. ஓகே, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான ஒரு conversion reaction and naming reaction, Novanagel reaction நீங்க படிச்சுக்கோங்க. சரியா? சோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாத்தையுமே நான் இந்த பர்టిక్యులர் லைவ்ல வந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் ஐ ரியலி திங்க் சோ நான் உங்களுக்கு இந்த பர்టిక్యులர் வீடியோல நான் உங்களுக்கு வந்து PDF கொடுக்கல. ஏன் மேம் PDF கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா நீங்க எல்லாரும் PDF மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு கிளம்பிடுறீங்க. பட் when you just see the whole video, அப்பவே நீ என்னென்ன படிக்கணும் படிக்க வேணாங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அப்பவே நீங்க என்ன பண்ணிடலாம், படிக்காத क्वेश्चंस எல்லாத்தையுமே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து உங்களுக்காக நான் கம்ப்ளீட்டா வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்கு 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் உடைய குவார்டர்லி கொஷின் பேப்பர்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, உங்களுக்கு PDF வேணுமா, PDFையும் நான் வந்து தரேன், மறக்காம நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா, எக்ஸாம் சூப்பரா பண்ணுங்க. நாளைக்கு பண்ணி முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு பார்த்த கொஷின், டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத. சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா, டாடா பாய், தேங்க்யூ. இன்னைக்கு ஈவினிங் மேரத்தான் இருக்கு, வந்துருங்க.